இதுக்குள்ளே கொண்டு ஒரு அளவா சுடுவணியை ஊற்றி என்ன அந்த முழுசா போட்டு குழைக்க களித்தன்மையா பெறலாம். இனி மற்றும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப பொறிக்கைக்க வந்து எரிஞ்சு போகும். சீனில தன்மை வந்து அந்த அடிச்சு போட்டாரு சி எரிஞ்சு அப்படி எல்லாம் அடிக்க முடியாது. அவைக்கு இப்படி செய்யணும் ஒரு ஆசையா இருக்குமே. ஆசையா இருக்க மாட்டேன் பழைய ஞாபகம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கும் வந்து நாங்க வீட்டை நிக்கிறோம். வேண்டிய பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கும் வந்து சரியான மழை. எனக்கா நேற்றும் மழை, இன்றைக்கும் சரியான மழை தான். சரி, அப்படியே இன்றைக்கும் வீடியோல வந்து நாங்க வந்து ஒரு பின்னேற டைமுக்கு தான் வந்து ஒரு சாப்பாடு ஒண்ணு செய்ய போறோம். எனக்கா அதை வந்து சாப்பாடுன்னா சொல்லலாம். பின்னேற டைமுக்கு என்னடா சாப்பாடு நினைப்பீங்க. எனக்கா அதுதானே வளமையா சோட்டுஸ் தான் செய்யறது. இன்றைக்கும் நாங்க வித்தியாசமா அதாவது டீயோ பிளேண்டிக்கோ சாப்பிடக்கூடிய மாதிரி, அதாவது இனிப்பான வந்து ரொட்டி தானே. இனிப்பு ரொட்டி தான் செய்ய போறோம். இனிப்பு ரொட்டி தான் செய்ய போறோம். இப்ப ஜோவலுங்கிறனால ஆளுவது ஒரு வருஷம் ஆயிடுச்சாப்பா இனிப்பு ரொட்டி சாப்பிட்டு. அப்ப அதுக்காண்டி இன்றைக்கு நாங்க ரொட்டிய வந்து இனிப்பு போட்டு சுட போறோம். அதாவது சீனி போட்டு அதை நாங்க செய்து காட்ட போறோம். அப்படித்தானே? அப்படித்தானோ? அந்த முறை தானே சீனி போட்டு செய்யறது ரொட்டி. அதாவது ரொட்டிய வந்து பொறிக்கிறது எனக்கா. ஒரு வருஷமா இல்லையே நீங்க செய்தத சொல்லி பொறிச்சு அதானே நாங்களும் எதிர்ச்சியா தான் இந்த முடிவுக்கு வந்தது. பிறகுதான் தெரிய வந்தது உங்களுக்கும் கரநாள் என்று சொல்லி பிடிக்கும்னு சொல்லியும் அதுதான் தேங்காய் பார்த்தா பாதி தேங்காய் நாங்கள் இனிப்புக்கு மாத்தியாச்சு. சம்பல் செய்ய பண்றோம். அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் இல்லாப்பாதுக்காண்டி சொல்லி இன்றைக்கு நாங்க அதை வந்து இனிப்பா போட்டு சாப்பிட போறோம். அது சரி, இனிப்பு ரொட்டி சுட்டா தொட்டு கறிக்கு ஒன்றும் தேவைப்படாது. இனிப்பு போட்டா ஒண்ணுமே சம்பலோ கறியோ ஒண்ணுமே தேவைப்படாது. அப்ப அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க வந்து சீனி போட்டு செய்யறதுக்காக ஐடியா போட்டு வச்சிருக்கிறோம். சொன்னது ஜோவேல் இனிப்பு ரொட்டி தான் கேக்குது. அப்படி சொன்னதுதான் பாக்க சரி பாவம் தானே மாத்தினாங்க. நல்லா இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும். சரி, அப்ப நல்ல கடும் மழையுமா இருக்கு. அப்ப இதுக்கு சுட்டு சாப்பிட ஒரு டேஸ்டா தான் இருக்குமா? என்ன மழை. ஆனா காலமேல வந்து லைட்டான ஒரு வெயில் அரிச்சது. அப்ப நானும் அம்மாட்ட சொல்லிக்கோ, அம்மா இன்றைக்கு தான் நம்ம வெயில் அரிக்குது, உடுப்பு எல்லாத்தையும் இந்த வெயிலோடைய துவச்சு போட்டோம், யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கு, காயவும் செய்யாது. அம்மா சொல்லி கொண்டு ஒரு கொஞ்ச நேரத்துல அப்படியே மழை நிறுத்திட்டு என்ன சோண்டு நல்ல மழை. இப்ப எங்க உடுப்பு தைக்கிறது? அதுதான் 3 நாளா ஆனாலும் காயாது. அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கு. அதான் ஒரு பெரிய ஒரு கரைச்சல். 3 நாள் இருக்கு மழைக்கோ இன்னும் இருக்கு. என்னென்ன தாக பிடிக்க போற மாதிரி இல்ல. சின்ன சூறாவளியும் இருக்குன்னு சொல்லிருக்கீங்கன்னா திரும்ப ஒரு அனர்த்தங்கள் வந்து தாக்கி கொண்டுதான் இருக்கு. என்ன செய்யறது? அனர்த்தங்களும் வந்து கொண்டா இருக்கு. நாங்களும் உங்களோட இதுகளை பார்த்து கொண்டு இருப்போமே. அனர்த்தங்கள் வர வரை நாங்கள் பொரியல் அடிக்க அதுதான் காணொலியை நாங்க செய்ய வேண்டியதானே. சரி, உண்மைதான். சரி, அப்படியே நாங்க எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முதல்ல எங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதை நீங்க தாரங்களுக்கு மிக பெரிதான ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்க போய் வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இனிப்பு ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் இருக்கா பாப்போம். என்ன அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அவிக்காத கோதுமை எடுத்து வச்சிருக்கிறோம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்களோட தேவையான அளவுக்கு கேட்ட மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா தேங்காய் பூ பாருங்க திருவி எடுத்து வச்சிருக்கிறோம். தேங்காய் பூ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு உப்பு தூள் உப்பு எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பாருங்க சீனிய நான் என்ன செய்யறேன்டா மிக்சியில போட்டு திரிச்சு பவுடரா எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படியே பாத்தீங்கன்னா இதுக்கு
அப்பச்சோடா தேவையான அளவு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய். இனி நாங்க எப்படி செய்யறன்றத பாப்போம். அப்ப நாங்க என்னடா சீனிய வந்து என்னடா இது மிக்சில அரைச்சி வச்சுக்கொண்டு யோசிப்பீங்கன்னா எல்லாருமே அந்த முழுசாத்தனை அப்படியே போடுறத அரைச்சி வச்ச காரணம் வேண்டா சில நேரம் அந்த முழுசா போட்டு குழைக்க களித்தன்மையா வரலாம். இனி மற்றும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப பொறிக்கைக்க வந்து எரிஞ்சு போகும். சீனியில தன்மை வந்து எரிகிற தன்மை இருக்குது. அப்ப அதுண்ட படியா தான் நான் பவுடர் ஆக்கி நான் அதுக்க போட்டு சேர்க்க போறேன். நல்லா தானே பவுடர் ஆக்குறது நல்லா சரியாது. அப்ப நாங்கள் முதல்ல சுடுதண்ணியை கொதிக்க வச்சிருக்கோம். சுடுதண்ணியில தான் இப்ப பச்சை தண்ணியெல்லாம் குழைக்கலாம். ஆனா நாங்கள் சுடுதண்ணியில குழைச்சாதான் நல்ல சாஃப்டா நல்ல ஒரு டேஸ்டா வரும். அதுக்காக நாங்க சுடுதண்ணியில தான் ரொட்டிக்குமா குழைக்க போறோமே. அப்ப சுடுதண்ணியும் நல்லா கொதிக்கட்டுமே. சுடுதண்ணி நல்லா தண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுப்போம். சரி அப்படியே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சுடுதண்ணி நல்ல வடிவா கொதிச்சுட்டு சரி வேறங்க நல்லா ஆவி பறக்குது. அப்ப நாங்க நிப்பாட்ட போறோம். அப்படியே அப்படியே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் சரி நாங்க தேங்காய் பூ போடுறோமா. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோமா. ஒரு இனிப்பு சாப்பாடா இருந்தாலும் அதுக்கும் லைட்டான ஒரு உப்பு தன்மை இருக்க வேணும். இந்ததான் அது ஒரு டேஸ்டா இருக்குமே. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அப்பச்சோடா போட்டா கொஞ்சம் சாஃப்டா வருமே. சாஃப்டா வருமா அதுக்குத்தான் அப்பச்சோடா போடுறது. ஒரு அளவான அப்பச்சோடாவும் நாங்கள் சேர்க்கிறோமே நம்ம. இப்படி வராது சீனி போடுறதால. சீனி எல்லாம் போடுறோம். சீனி போடாட்டிக்கு அப்படி சொல்லலாம். சீனி எல்லாம் போடுறோம். இப்ப நாங்க எல்லாத்தையுமே நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன செய்வோம்னு சொன்னாங்க பாருங்க. மிக்சியில திரிச்சு வச்ச அந்த சீனியையும் போடுவோம். சீனியை பத்தி நல்ல மாமா கிடக்கு. இனிப்பு ரொட்டினா இனிப்பா தானே இருக்கணும். இனிப்பா செய்ய சாப்பாடு வந்து இனிக்கணும். இப்ப நாங்க சீனியையும் வடிவா மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு மிக்ஸ் பண்ணணும் வடிவா. அப்பதான் எல்லாம் சேரும் மாவுக்கு. சரி காம போடுவோம். போடுங்க நீங்க போடுங்கடா அனுப்பியலண்ணா காணமா இனிப்பண்டாலும் கூட. அப்ப நாங்க தேவையான அளவு சீனியும் வந்து இதுல சேர்த்தாச்சுனாக்கா இப்படியே நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் சுடுதண்ணிய விட போறோம். நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இதோட நாங்க என்ன செய்வோம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி விட்டு குழைக்க வேணும். சுடுதண்ணியும் நல்லா கொதிக்கிறது தான் நல்ல மேனக்கா. அப்பதான் நல்லா சொட்டா வருமாவும் சாப்பிடக்க வந்து நல்லா சொப்டா இருக்கும். கடி கேட்க என் பல்லு இல்லையோ பஞ்சு இருந்தாலும் பல்லிலோ இருக்கோ இல்லையோ ஒரு சாப்பாடு வந்தோ செய்யக்க சொப்டா இருக்கணும். இருக்கமா இருந்தா டேஸ்ட் இருக்காது. ரொட்டி பதத்துக்கு குழைக்கணும். ரொட்டி பார்த்து குழைக்கணும். ஒரு அளவா சுடுதண்ணியை ஊத்தியேன. தண்ணி கூடவும் கூடாது தண்ணி குறையும் கூடாது. அதானே ஒரு சரியான ஒரு பதத்துல எடுக்க வேணும். தண்ணி குறைஞ்சா புட்டா வந்துரும். இத புட்டாவுமாக்கலாம். இப்ப சீனி போட்டோம் இல்ல இல்ல சொல்றேன். இப்ப சுடுதண்ணியை குறைச்சா புட்டாவுமாக்கலாம் சொல்றோமே. அதான் இப்ப சீனி போட்டா சீனி புட்டோன்னு சீனி புட்டு. அப்ப நாங்க வடிவா எதுவும் ஃபுல்லா சுடுதண்ணி தேவையான அளவுக்கு ஊத்தி வடிவா எல்லாம் குழைச்சா பிறகு நாங்க காட்டுறோம். என்ன சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து ஒரு பதத்துக்கு வந்து மாவெல்லாம் வடிவா சேர்த்து குழைச்சு கொண்டு வந்துட்டேனாக்கா. குழைச்சு அந்த சரியான ரொட்டி அளவுக்கு வந்துட்டேன். எறிஞ்சா மண்டோடையும் வடிவா அடிக்கிறாக்கா. பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி சுடுதண்ணி ஏதோ கணக்கா ஊத்துன மாதிரி இருந்தது. ஆனா பார்த்தா சரியா வந்துட்டேன். பதம் தெரியும் தான் எங்களுக்கு. அக்கா என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெயும் சேர்ப்போமா. நான் நினைக்கிறேன் நீங்க ராயனைக்கு காலையில வரல இன்னைக்கு ரொட்டி தான் சுட்டு கொடுக்குறீங்க. அந்த பதத்துக்கு எடுத்துட்டீங்க. அதை என்ன சொல்லுங்க. ரொட்டி கடைக்கு ஆர்டர் கொடுக்கறது இல்ல. அப்ப அந்த பதம் அக்கா வடிவா பிடிச்சு வச்சிருக்கிறேன். அதுதான்
வெண்ணையும் விட்டு அக்கா வடிவா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன் நம்மாவ. ஆனா என்ன எங்களுக்கு ஒரு பயம்னு சொன்னா அந்த மேசையாலதான் அக்காட வேகத்துக்கு மேசை உடைஞ்சிட்டு போல எனக்கு. மேசை ஆடுற ஆட்டத்துக்கு மேசை உடையா போடுவோம். அதுதான் இந்த ரொட்டியோட சரி போல எனக்கு சமையல் வீடியோ. ஆனா அந்த சீனியோட தன்மைக்கு அதுவும் வந்து விலாகுது எனக்கா. ஓ சரி, அப்ப நாங்க நல்ல வடிவா குழச்சிட்டோம். இனி நாங்க சுடுவோம் என்ன ஒரு அளவான உருண்டையான ஒரு பதத்துக்கு இப்படி எடுத்து. எவ்வளவு உருண்டை எடுக்கிறீங்க காட்டுங்க பாப்போம். அப்படியே காட்டுங்க. இப்படி அதுக்கு முன்னுக்கு இருக்கிறாங்க கரைஞ்சி விடு கரைஞ்சி விடு. இப்ப என்ன சட்டியை வைங்கவன். சரி நாங்க அப்ப சட்டியை காய விடுவோம். என்ன கொஞ்சம் காய விட்டு எண்ணெயை ஊத்துங்க. கண்டிப்பாடுங்க வர. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து ரொட்டிக்கு வந்து வடிவா செய்து தட்டுப்படுது என்ன ரொட்டி வடிவுல. நல்ல வடிவா தாண்டோம். அந்த மா வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு வரணும். அதுக்காக அந்த புட்டி அந்த புடி எல்லாரும் சில பேருக்கு என்ன சொல்லுங்க. அப்ப ரொட்டி தட்டண்டா ஒரு கோப்பை வச்சு எண்ணெய் பூசி இப்படி இப்படியே தட்டி வினோம். ஆனா எனக்கு எல்லாம் அது சரி வராது. உண்மையிலே சரி வராது. இங்க பாத்தீங்கன்னா நான் கடை கடண்டு ஓட்ட வடக்கே என்ன செய்த வாண்டு அக்காக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படாது. எனக்கு கையே காணும். அப்படி வட்டவடி வராதிய கோப்பையை வச்சு பாவிக்கலாமே. ஏன் கையே இருந்தானே அக்கா வந்து கையில என்ன செய்யறா. நீங்க கொஞ்சம் சர்வீஸ் ஆனபடியே அப்படி செய்றீங்க. சில பேர் புதுசா செய்யக்குள்ள செய்யக்கா அந்த அந்த சாப்பாடு பிளேட் அந்த பின்னுக்கு விட்டு செய்யறது என்ன அப்படி தட்டி தட்டி பாருங்க பாருங்க இன்னொரு அக்ரோடா வட்ட வடிவுல செய்திருக்கிறாங்க. சரி, இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து தட்டி வச்சுட்டு சரி சரி போன் பண்ணுங்க. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி கொஞ்சம் காயட்டுமே. அப்ப நீங்களும் வந்து ரொட்டி ஒரு தேவையான அளவு தட்டி வச்சிருக்கீங்க. அப்ப நாங்க அடுத்த வந்து பொரிக்கணும். எண்ணெய் தண்ணியோட எண்ணெயை விட்டு மூணு வடிவா வரும். கொஞ்சம் விடுங்க நீங்க. நான் அங்க நிக்கிறேன். ஒரு புடியன் செய்து 22 வயசு வயல்ல வந்து வேலை செய்து கொண்டு இருந்தது. 20 வயசா. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு பொறுப்பான படியணும். அந்த இடத்துல வேலை எல்லாருமே கவலைப்படியணும். அந்த இடமே ஒரு ஆழ்ந்த சோகத்துல நீ இருக்குதான். அந்த அவ்வளவுக்கு உண்மையிலேயே கவலையா இருக்கு. ஒரு நல்ல ஒரு படியனாம். உண்மையில இந்த வயசுல இப்படி போய் ஒரு வயல்ல வேலை செய்யறேன்னு சொன்னா உண்மையிலேயே அது ஒரு அரிதாத்தான் இருக்குமே. பைக்ல முறுகி கொண்டு வழியில ஃபன் பண்ணத்தான் உண்மையா இருப்பாங்க. ஆனா இந்த பொடியனை பாக்க வயல்ல போய் வேலை செய்யுதுன்னு சொல்லி உண்மை எவ்வளவு ஒரு சேர்ந்து குடும்ப பொறுப்பான ஒரு கடவுளே. ஆனா உண்மையிலேயே கவலையா இருக்கு. நான் அப்படியான புள்ள கொடுத்து வைக்கல. அதான நீ ஆனா முதல் மாதிரி இல்ல. இப்ப வந்து மின்னல் வந்து கூடுதல் எல்லாரையும் வந்து தாக்குதுதான். முதலும் இப்படித்தான் வயல்ல வேலை செய்யதான் வந்து மின்னல் அடிச்சு முதலும் ஒரு சம்பவம் நடந்தது. அது ஒவ்வொரு வருஷம் அப்படி வாரது. அதோட நாங்க வந்து மின்னல் அடிக்க வந்து அந்த வெட்ட வழியில வந்து நிக்க கூடாது. ரெண்டு வேலையில ஏதோ சும்மா நிக்க கூடாது. கூடுதலா அப்படியான இடங்கள்ல மின்னல் வந்து தாக்குறது. அப்ப இதுவும் வந்து வயல்ல நடந்தது. வயல்ல வேலை செய்து கொண்டு இருக்கு. அப்ப வயலுண்டு பாக்க போனா அதுவும் வந்து வெட்ட வழியா இருக்கிற ஒரு இடம் தானே. நியூஸ பாக்கவே எனக்கு சரியான ஒரு கவலையா போச்சு. கவனமா இருக்கணுமே. நீ மழையில வந்தா கொண்டாலும் அதான் வழியில போய் வர்றது உண்மையா பயம்தான். எண்ணெய் விட்டுருக்கு. எண்ணெய் கொதிக்க விட்டு கிடக்கு. எண்ணெய் கொதிக்கணுமே. கொதிஞ்சாதான் நல்ல வடிவா பொரிஞ்சு வரும். சரி, எண்ணெய் நல்ல வடிவா கொதிச்சுட்டு நாங்க போடுவோமே. அப்படியே போட போறோம்னா
ரொட்டியும் வந்து வடிவா பொறி படுதுன்னு எண்ணெயெல்லாம் கொதிச்சுட்டு தானே ஒன்னொன்றுதான் போட்டு எடுக்கலாம். இதுல ஒன்றுதானே பின்ன 2 போட்டா சரியில்ல ஒட்டி ஒட்டி கொண்டு இருக்கும் மூடிக்கொண்டு வருது பாருங்களா. பாருங்க ரொட்டி வந்து ஜோவில் கேட்ட மாதிரி அந்த மேலால பெருசா வருது என்ன கொஞ்சம் ஊதலா வருது. நடுவுல அமர்த்த தேவையில்லை. அமர்த்த கூட அமர்த்தினா டப்பட்டு ஒரு மணி வருது. இங்க பாருங்க வருது ஊதிக்கொண்டு வருது பலூன் ஊதுன மாதிரி வருது. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். ஆமா அமர்த்தி விட்டா சரி உள்ள அமர்த்த கூட அப்படி புரியும் தான் நல்ல வடிவா இருக்கும். இப்படியான ஒரு பொன் கலர்லயே மற்ற பக்கம் திருப்பியாச்சேன. ஆனா என்ன உண்மையில இப்படி பொறிக்கிறது சில இந்த வெளிநாட்டு உறவுகள் வந்து பாப்பின கொஞ்சம் பேர் பாப்ப உண்மையிலே இங்க இருந்து இந்த வேலைக்கு போன ஆக்கள் வந்து சில நேரம் அவங்க கூடுதலா தங்கி நின்று சில நேரம் ஃப்ரீயா இருக்கக்குள்ள பாப்பினமல்லோ உண்மையில அவைக்கு இப்படி செய்யணும் ஒரு ஆசையா இருக்குமே. ஆசையா இருக்க மாட்ட பழைய ஞாபகங்களும் வரும். அவைகளுக்கு எங்க டைம் இருக்க போது இப்படி எல்லாம் செய்து சாப்பிடுறதுக்கு. பாத்தீங்களா பாருங்க அந்த ரொட்டி வந்து வடிவா பொரிஞ்சுட்டு பொன் கலர்ல. இத நாங்க எடுப்போமா எடுத்து பாருங்க எங்களையும் வச்சாச்சு. பொரிஞ்சது காணும். நீ அடுத்தது போட போறோம். அப்ப இது வரும் மேல பொங்காட்டி சாப்பிட மாட்டீங்களோ? பொங்காட்டி நான் சாப்பிடுறேன். என்ன சொல்றீங்க? அப்ப உள்ளுக்கு கல்லு வச்சு பொறுமை வைக்கும். அதுதான் மிக்சில எல்லாம் சீனி எல்லாம் அரைச்சி செய்ய வடிவ வராம இருக்கு. அதானே எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே தான் செய்யறது. பாருங்க பொம்மை கொண்டு வர்றது. அத ஜோவே சொன்ன போல அதை ஃபுல்லா போய் தாண்டிட்டேனே நல்ல வடிவ பழம் மாதிரி இருக்கு. சோ அப்படியே அடுத்த பக்கம். வாவ் சூப்பரா வந்திருக்கா. சூப்பர் பலூன் மாதிரி இப்படி ஒரு அப்படியே வைக்கணும். ஆனா ஒண்ணு இல்ல கொஞ்ச நேரம் இருக்கும் அதுல வடிவ. அப்படி அமர்ந்துட்டோம். அது அந்த ஹீட்ல தான் அது அப்படி இருக்குது. சரியோ வடிவா பொரிஞ்சிட்டு வேறையும் நாங்க எடுப்போம். இதுக்கெல்லாம் வச்சிருக்குது பேப்பர் போட்டு எண்ணெய் தானே. அப்ப அதுக்காண்டி நாங்க பேப்பர் போட்டு ரொட்டிய வச்சிருக்கிறோம். நினைச்சிருக்கிறோமா ஆனா பாத்தீங்களா அந்த எரியே இல்ல. எரியே இல்ல. அப்ப அதுல மெயின் அந்த மெதட் என்ன அந்த காரணம் வந்து உண்மையிலேயே சீனி தான். அப்ப சீனியை நாங்க கல்ல அப்படி முழுசா போடைக்க அது இலக என்ன செஞ்சுடுங்க. அப்போ எரிய பாக்கும். அப்ப நீங்க இனிப்பு ரொட்டி செய்ய விரும்புற நீங்கள் இந்த மெதட்ல செய்யலாமேனாக்கா. சீனிய முழுசாவே நீங்க போடாமல் மிக்சிக்க போட்டு நல்லா அரைச்சிட்டு இதே மெதட்ல செய்றீங்கன்னு சொன்னா அப்படியான ரொட்டில வந்து எரியிற தன்மை வராது கடைசி மட்டுமே. உங்களுக்கு ரொட்டிய பார்க்க தெரியும். ஆனா உண்மையாவே சீனி ரொட்டி அந்த செய்யக்க உடல முழுசா போடைக்க அந்த லைட்டான ஒரு எரியிற தன்மை வாரது. அப்ப அந்த ஒரு எரிவுகள் இல்ல அப்படித்தான் இப்படி செய்தது மெதட்ட. அப்படி நான் செய்ய இருந்ததால நான் டப்பண்டு மாத்தினேன். ஏற்கனவே ஒரு அனுபவம் வந்தபடியா தெரியாது தெரியாது. உண்மையாதான் அந்த அத்தனை அடிச்சு போட்டாராக்க சி எரிஞ்சுதான் அப்படி எல்லாம் மடிக்க முடியாது. அப்ப டக்கான மாத்திட்டீங்க மெதட்ட. அப்படி இல்ல இன்னும் சுவையா செய்து கொடுக்கணும்ன்றதுக்காக. அத்தான் ஒரு நாள் வந்து அடிச்சதே இல்ல. அதுதான் அத்தான் அடிக்க மாட்டேன். அத்தானுக்கு தெரியும் நல்ல டிஃப்ரெண்டா செய்து கொடுப்பேன் தெரியுமா. சரி அப்ப நாங்க ரொட்டி எல்லாம் மடிவா எல்லாம் பொறி சாப்பிடுறது பாப்பா. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய இனிப்பு ரொட்டியும் வந்து ரெடி ஆயிட்டேனாக்கா. காய்ச்சி போயிட்டீங்க உங்களோட. ஆனா மினாக்கெடு தானே நான் உடனே தட்டி தட்டி போடக்கா பொறிச்சு எடுக்கணும் எவ்வளோத்தையுமே. அதனால வந்து நேரம் கொஞ்சம் டிலே ஆகுமே. சரி அப்ப பாருங்க வந்து எங்களுடைய இனிப்பு ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பாருங்க வடிவா இருக்கு பூரி மாதிரி
இதுக்கே வேறையும் பொதுமை வந்திருக்குது என்ன பொதுமை வந்திருக்கேன் சரி அப்ப நாங்க சாப்பிட்டு பாப்போம் அப்படி இருக்கணும்னு சொல்லி சாப்பிட்டு பாருப்போம் பாருங்க அப்படி இருக்கணும்னு சொல்லிங்க நல்லா பொங்கி வந்திருக்கேன் ஓ மற்ற நல்ல ஒரு பாருங்க நல்ல கருகாமல் கலரா நல்ல ஒரு பொன்னுறத்துல சரியான பதத்துல எடுத்திருக்கு எனக்கா கருக்காமலுக்கு அப்படியே வந்திருக்கேன் கறினா டேஸ்ட் இருக்காதுல்ல சரி அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நம்ம வந்து இந்த இனிப்பு ரொட்டியே சாப்பிட்டு பாப்போம் என்ன சாப்பிடு இனிப்பு வந்து சரியா இருக்கோ இல்லையோன்றத பாக்கணும் சொப்டா இருக்கோன்றத பாக்கணும் பாக்கவே தெரியுதானேப்பா சொப்டா இருக்குதோ இல்லையோ ரொட்டிய வந்து இப்படி பிடிக்கவே தெரியுது சொப்டா இருக்கோ இல்லையோன்னு சொல்லி என்ன அப்ப நாங்க சாப்பிட்டு பாப்போம் என்ன அப்ப நீங்க சும்மா இருக்க அப்புறம் நீங்களும் வந்து பாதியை சாப்பிடுங்க சாப்பிடத்தான் விட்டுட்டு சாப்பிட கூடாது இல்ல நீங்க செய்தீங்களா அப்ப கட்டாயம் வந்து நீங்க தான் சாப்பிடணும் என்ன பாத்தீங்களா உள்ள நல்லா எப்படி அவிஞ்சிருக்குது நல்லா அவிஞ்சிருக்கு உண்மையா இல்லாட்டிக்கு அந்த மாத்தன்மையா இருக்கு நம்ம அப்படியே இல்லன்னு கடையில வாங்க சில டைம்ல அந்த ரொட்டி எல்லாம் சரியான மாவா இருக்கும் ஆனா இதுல அந்த மாவு வந்து அவிஞ்சிருக்கு நல்லா அவிஞ்சிருக்கு நம்ம சாப்பிட்டு பாப்போம் உண்மையா சாப்பிட்டா தான் இருக்கு இனிப்பு வந்து நல்ல ஒரு அளவான இனிப்பா தான் இருக்கு லைட்டான உப்பு சேர்த்ததானே உப்பு சேர்த்து நல்லா இருக்கு ஜோவேலுக்கு அப்படி இருக்கு சாப்பிட தெரியாது இது இந்த இனிப்பு வந்து கூடையில ஒரு அளவான இனிப்பா தானே இருக்கு அப்ப நாங்க பிளேண்டியோட சேர்த்து சாப்பிடக்க சேமா இருக்கும் இனிப்பு வந்து எங்களுக்கு கரெக்டா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கு உண்மையாதான் ஆனா உண்மையாவே நல்ல ஒரு சாஃப்டாவும் நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது எனக்கு அப்ப நாங்க வீடியோ முடிப்போம் சரி அப்ப நீங்களும் இந்த இப்படி ஒரு இனிப்பான ரொட்டி செய்ய விரும்பினாக்கள் நீங்க இதன்படி நீங்களும் வடிவா செய்து சாப்பிடலாமே வாய்க்கிடமா சாஃப்டாக நீங்களும் சாப்பிடலாம் நாங்களும் வந்துட்டு எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் எங்களோட வீடியோவை பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு சந்திக்கிறோம் பாய்